மயிலாடுதுறையில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவிகளை உடனடி தேர்வு எழுத அனுமதிக்காமல் தேர்வில் தோல்வி அடைந்ததாக டிசி கொடுத்து கட்டாயமாக வெளியேற்றிய பள்ளி நிர்வாகம் நாளை நடைபெறவுள்ள உடனடி தேர்வினை எழுத அனுமதிக்க மாவட்ட ஆட்சியரிடம் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவிகளை உடனடி தேர்வு எழுத அனுமதிக்காமல் தேர்வில் தோல்வியடைந்ததாக டிசி கொடுத்து பள்ளி நிர்வாகம் 6 மாணவிகளை அப்பள்ளி நிர்வாகம் கட்டாயமாக வெளியேற்றியுள்ளது. இதுகுறித்து இந்திய மாணவர் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் அபினாஷ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தார். அந்த மனுவில் அவர் தெரிவித்தது, மயிலாடுதுறையில் இயங்கி வரும் செயின்ட் பால்ஸ் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாத 6 மாணவிகளை அவர்களுக்கு உடனடி தேர்வு நடத்தாமல் தேர்வில் தோல்வியடைந்ததாக குறிப்பிட்டு மாற்று சான்றிதழ் வழங்கி பள்ளி நிர்வாகம் அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றியுள்ளது. அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயில பெற்றோர் விடுத்த கோரிக்கைகளையும் பள்ளி நிர்வாகத்தினர் மறுத்துள்ளனர். இதனால் மாணவிகளும் பெற்றோரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர். 9ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவிகளுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தி உடனடி மறுதேர்வில் அவர்களை தேர்ச்சி பெறச் செய்ய வேண்டும் என்ற பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தலை இப்பள்ளி புறக்கணித்துள்ளது. இதுகுறித்து உடனடி கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வியாழக்கிழமை தொடங்கவுள்ள உடனடி மாற்றுத் தேர்வினை எழுத அனுமதிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும். இதேபோன்ற மாணவர் விரோத செயலில் ஈடுபடும் பள்ளி நிர்வாகத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுற்ற மேல்நிலை கல்விக்கான மாணவர் சேர்க்கைக்கும் விண்ணப்பிக்கும் சான்று மற்றும் மாற்று சான்றிதழ் வழங்குவதற்கும் ரூபாய் 1000 முதல் 5000த்திற்கும் மேல் வசூல் செய்யப்படுவதாகவும் கட்டாய நன்கொடை வசூல் செய்வது அரசு பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அவ்வாறு வசூல் செய்யப்பட்ட பணத்தை மீண்டும் மாணவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்கள் மனு அளித்தனர். 6 பேருக்கு டிசி கொடுத்துருக்காங்க. இந்த 6 பேருக்கு 20 பேருக்குமே ரீ எக்ஸாம் சட்டப்படி கண்டக்ட் பண்ணணும். ஆனால் உடனடி மாற்றுத் தேர்வு கண்டக்ட் பண்ணாமலே அவங்களுக்கு டிசி கொடுத்து நீங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாது, நீங்கள் எலிஜிபிள் இல்லை, வேறு ஸ்கூலுக்கு போகணும்னு அனுப்பி விட்ருக்காங்க. ஃபைலுன்னு அனுப்பி விட்ருக்காங்க. அந்த பாக்கி 6 பேருக்கு டிசியை கொடுத்து நீங்கள் வேறு ஸ்கூலில் அரசு ஸ்கூலில் போய் சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசு ஆணையின்படி 9ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவங்களுக்கு திருப்பி உடனடி மறுதேர்வு வைக்கணும். அப்படி அதுலேயும் தேர்ச்சி பெறலைன்னா அவங்கள அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு திருப்பி பயில வைக்கணும். ஆனால் இந்த கல்வி நிர்வாகம் இது எதையுமே பண்ணாமல் இந்த ரீ எக்ஸாம் இருக்குங்கிறதே அந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் அவங்கள டிசி கொடுத்து வெளில அனுப்பியிருக்காங்க. அது மட்டுமானா மாணவர்களோடைய பெற்றோர்கள் போய் கேட்கும்போதும் இல்லை அப்படி எக்ஸாமே கிடையாது, ரீ எக்ஸாம் கிடையாது, கவர்மெண்ட்டில் அதெல்லாம் அலாட் பண்ணல, இங்கே வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களும் பெற்றோர்களுக்கும் அதிக மன உடைச்சலுக்கு ஆளாகக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இது மட்டும் பிரச்சனைனா இது மட்டும் நம்ம மயிலாடுதுறையில் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி மயிலாடுதுறையில் இயங்கி வரக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளிலும் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு 1000 ரூபாயிலிருந்து 7000 வரைக்கும் கட்டணம் வசூல் பண்ணுற நிலைமை இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கு. மாவட்ட கல்வி நிர்வாகம் அதை போய் ஆய்வு பண்ணுறாங்கன்னு ஆய்வு பண்ணுறதே இல்லை. இவங்க நாங்கள் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நிலைமை இன்றைக்கி உருவாகிட்டு இருக்குது. போய் ஆய்வு பண்ணுங்கன்னா அதுவும் பண்ணுறதில்ல. அது நாங்கள் அதுக்கான ப்ரூஃபு காட்டினாலும் அதையும் அவங்க கவனம் செலுத்துறதில்லை. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கட்டணம் இல்லாமல் 100% இலவச கல்வி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஸ்கூலில் போய் பார்த்தாக்க தான் தெரியுது 11th அட்மிஷனுக்கு 1000 ரூபாயிலிருந்து 7000 வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. இப்போ கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி கனவுங்கிறது இன்றைக்கி கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலைமையை தான் இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கல்வி நிர்வாகமும் கூடுதலான கவனம் செலுத்தணும். அப்படி செலுத்தாத பட்சத்தில் இந்திய மாணவர் சங்கம் தீர்க்கமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை தெரிவித்து ஆட்சியரை சந்தித்து இந்திய மாணவர் சங்கம் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு தீர்க்கமான சட்டத்தை ஆய்வையும் அதுக்கான செயல்களையும் மாவட்ட ஆட்சியர் கவனத்தோடு செயல்படுத்தணுங்கிறது தெரிவித்து